அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்டான நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா, இந்தியா சேஸ் கிளைமேட் ஃபினான்ஸ் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மென்ட் கோல் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஒரு ஒரு பிரஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கிளைமேட் ஃபினான்ஸ் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மென்ட் கோல். டெவலப்பிங் கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரீஸ் இந்த கிளைமேட் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறத இன்வெஸ்ட்மென்ட்டா பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அத விட நமக்கு இந்த இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. என்சிக்யூஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைட் கோல் ஆன் கிளைமேட் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இத பத்தி ஒரு ஐடியா இருக்கணும். கிளைமேட் சேஞ்சுன்னு ஒரு கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா, கிளைமேட் ஃபைனான்ஸ், நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைட் கோல் இத பத்திலாம் நம்ம எழுதியிருக்கோம். சைடு ஹெட்டிங்ஸா குடுத்துருக்கணும். சரியா? இப்ப நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைட் கோல் ஆன் கிளைமேட் ஃபைனான்ஸ் அப்படின்னா என்னன்னா, டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இருக்காங்க இல்லையா? டெவலப்பிங் கண்ட்ரீஸ், டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு அமௌண்ட் ஆஃப் மனி. ஓகேங்களா? அதுதான் இந்த நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைட் கோல் அப்படின்னு சொல்றாங்க. என்ன டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் இஸ் அன் எஸ்டிமேட் ஆஃப் மனி தட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வில் கலெக்டிவ்லி ரெக்வயர் ஃப்ரம் டெவலப்டு கண்ட்ரீஸ். ஓகேவா? டெவலப்பிங் கண்ட்ரீஸ் எல்லாருமே டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் ஆஃப் மணிய தான் என்னன்னு சொல்றாங்க? நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைட் கோல்ன்றது பேசிக்கான டெஃபினிஷன். சரியா? ஸோ இந்த மணிய பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, கிளைமேட் சேஞ்சுக்கு ஏத்த மாதிரி அவங்க அடாப்ட் பண்ணுவாங்க. அதே மாரி ரினியூவபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜிய வந்து அடாப்ட் பண்ணுவாங்க. சோ தட் அவங்களோட டெவலப்மென்டல் நீட்ஸ் எதுவுமே அஃபெக்ட் ஆகாத அளவுல அவங்க வந்து அடாப்ட் ஆவாங்க. சரியா? அததான் சொல்ல வராங்க. ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 2009ல ஒரு அக்ரீமெண்ட் போட்டிருப்பாங்க. என்னன்னா 2020க்குள்ளேயே பார்த்தோம்னா, நமக்கு ஒரு $100 பில்லியன் வந்து இந்த கிளைமேட் சேஞ்சுக்காக டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு குடுக்கணும் அப்படிங்கிறது. ஆனா அந்த விஷயத்த 2022ல தான் அச்சீவ் பண்ணாங்க. இப்போ ஃபர்தரா அடுத்த கட்டங்களுக்கு நகரப் போறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைட் கோல் ஆன் கிளைமேட் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டெவலப்டு கண்ட்ரீஸ் அவங்க வளர்ந்து வரப்ப பார்த்தோம்னா, இந்த மாரியான கிளைமேட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ தட் அவங்க நெறைய கோல் பேஸ்ட் பவர் பிளான்ட்லாம் கொண்டு வந்து நெறைய அட்மாஸ்பியர வந்து மாசுபடுத்தி அவங்க நல்லா டெவலப்டு ஆயிட்டாங்க. இப்ப டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இந்தியா, பங்களாதேஷ் மாதிரியான டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வளர்ந்து வரணும்னு நெனைக்கிறாங்க. நெறைய கோல் பேஸ்ட் பவர் பிளான்ட்ட யூஸ் பண்றாங்க. நெறைய எமிஷன்ஸ்லாம் வெளிய வருது. ஆனா உலக நாடுகள் என்ன சொல்றாங்க? நீங்க கார்பன் எமிஷன கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கார்பன் எமிஷன கம்மி பண்ணணும்னா, நம்ம கோல் பேஸ்ட் பவர் பிளான்ட் அதெல்லாம் விட்டுட்டு ரெனியூவபிள் எனர்ஜிய நோக்கி நகரணும். அப்ப அந்த ரெனியூவபிள் எனர்ஜிய நோக்கி நகரணும் அப்படின்னா, அதுக்கு நெறையா ஆ மணி தேவைப்படும். ஓகேங்களா? ஃபைனான்ஸ் பண்ணணும் அதுக்கு. ஓகேவா? டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து நல்லா அட்மாஸ்பியர மாசுபடுத்திட்டாங்க. டெவலப்பும் ஆயிட்டாங்க. ஆனா நம்ப டெவலப் ஆகுறப்ப என்ன சொல்றாங்க? நீங்க வந்து ரொம்ப எமிஷன்ஸ் பண்றீங்க. அதனால இதெல்லாம் பண்ணக்கூடாது. ரினியூவபிள் எனர்ஜி நோக்கி மாறணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க வளர்ந்து வரப்ப எந்த ஒரு ரெகுலேஷனுமே இல்ல. நம்ப வளர்ந்து வரப்போ நெறைய ரெகுலேஷன்ஸ வந்து போடுறாங்க. அப்ப டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, டெவலப்டு கண்ட்ரீஸ் கிட்ட ஒரு விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதுதான் இந்த கிளைமேட் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இயர்லி இவ்ளோ பில்லியன் டாலர்ஸ வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு குடுக்கணும். எதுக்காக குடுக்குறாங்க? ஒரு நாடு நான் ரெனியூவபிள்ல இருந்து ரெனியூவபிள நோக்கி மாறணும் அப்படின்னா, நெறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொண்டு வரணும். அதுக்கெல்லாம் மணி அப்படிங்கிறது தேவைப்படும். இந்த இதுதான் கிளைமேட் ஃபைனான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த கிளைமேட் ஃபைனான்ஸ், அதுல ஒரு புது கோல்ஸ் அந்த மாரியான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா நமக்கு 2030 வரைக்கும் தேவைப்படக்கூடிய 5-6 டிரில்லியன் டாலர்ஸ வந்து அத பத்தின டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு பாக்கு கிளைமேட் கான்ஃபரன்ஸ்ல போய்க்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கிளைமேட் ஃபைனான்ஸ் அதோட பேக்கிரவுண்ட் எல்லாமே. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, நம்ம பார்த்திருந்தோம் ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற திட்டம் முதல் கட்டமாக 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த திட்டத்தினுடைய முதற்கட்டத்துல பார்த்தோம்னா, நமக்கு ஆ சில்ட்ரன பேஸ் பண்ணி இருந்திருக்கும். பிறந்த குழந்தைகள பேஸ் பண்ணி இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 77% குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா, ஊட்டச்சத்த வந்து அதிகப்படுத்தி இருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்தினுடைய 2வது கட்டம் அப்படிங்கிறது தாய்மார்களை மையப்படுத்தி இருக்க போகுது. அந்த திட்டத்தில என்ன பண்றாங்க அப்படின்னா, ஊட்டச்சத்து பெட்டகங்கள வந்து வழங்க போறாங்க. நியூட்ரிஷனல் கிட்ஸ் அப்படிங்கிறத குடுக்க போறாங்க. சரியா? ஸோ இந்த நியூட்ரிஷனல் கிட்ஸ்ல பார்த்தோம்னா, நமக்கு அ கெ கீ இருக்க போகுது. அயர்ன் அண்ட் ஃபாலிக் ஆசிட் சிரப் இருக்க போகுது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்க போகுது. ஓகேங்களா? அதே மாரி பார்த்தோம்னா, அ இந்த ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற இந்த திட்டத்தின் 2ஆம் கட்டம் அப்படிங்கிறது அரியலூர் மாவட்டத்தில வச்சு நமக்கு
லான்ச் பண்ணியிருக்காங்க. வாரணவாசி அப்படிங்கிற அந்த பகுதியில இருந்து. சரியா? ஸோ அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபுட்வேர் யூனிட் எங்கன்னா, அந்த ஜெயங்கொண்டாம் பகுதியில வந்து சிப்காட் வந்து ஓப்பன் பண்றாங்க. அதன் மூலியமா நமக்கு ஒரு 15,000 மக்களுக்கு வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட்டாவும் ஜாப்ஸ் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதெல்லாம் முன்னாடியே வந்த அனவுன்ஸ்மென்ட்ஸ். இப்ப வந்து அனவுன்ஸ்மென்ட் என்னன்னா, அரியலூர்ல இந்த திட்டத்தினுடைய 2ஆம் கட்டம் வந்திருக்கு. அததான் நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ செய்திகள் அடிப்படையில பார்க்கிறப்ப, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனா அது 2 தான். ஓகே. ஸோ மத்தபடி ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு. நான் அதெல்லாம் எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகுமானா, அது சான்சஸ் கம்மி தான். சரியா? ஸோ இந்த 2 விஷயங்கள பார்த்து வச்சுக்கோங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து வச்சுக்கோங்க. அ நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம்.